ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்போயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம். ஆர்யா வந்துட்டு, "ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்ப, பயங்கரமாக நல்லா பண்ணுவியே, ஏன் இப்போ ஹீரோவானதுக்கப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே?" அப்படின்னு கேட்டான். இல்லை மச்சான், நிறைய கமிட்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள், இந்த படம் பண்ணுறது, அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது, இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தங்க அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அது கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஆர்யா சொன்னது, இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய், உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னோடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன், நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த 1 இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு நல்ல ஒரு கதை, திரைக்கதை, காமெடி, என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன். மே 16 தியேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன், தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது. ஹாரர் ஜானர்னால் ஹாரருக்குள்ளவே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும், அதில் ஒரு காசு காணாமல் போயிடும், அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி எல்லா லேயரையுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான். இந்த கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது, என்னாலேயே புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் நான் இங்கே என்ன தான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு. நீங்கள் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள், குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க, சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க. அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ உங்கள் நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார், யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்ககிட்ட, நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை அதுதான், இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது, நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸுக்கு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்போல்லாம் பார்த்துட்டாங்க, நீங்களும் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும், அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்ன ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல, இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 வீக் ஆச்சு தான் அனுப்பினான் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு, அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக, ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது, பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமாக. சார்பட்டா பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர், செகண்டும் வரப்போகுதுன்றாங்க, அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார் வச்சு? இல்லை, இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங், இப்போ பார்ட் 2 இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா பாட்லேயே சொல்லியிருப்பாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன, ப்ரொடியூசர்னு பேர் தான், பண்ணதெல்லாம் இவர் தான். ஏன்னா அதை நான் சொன்னல, ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், டேய் உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுதுடா அப்படின்னு சொன்னேன். பட் நான் அதாவது சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தால் தான், இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தால் தான் அது அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது. பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து
எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமை வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடிய அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், எது தேவையோ பண்ணு, கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காத. ஸோ அப்படி தான் இது பண்ணது. பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான்.